குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க் பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளில டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவர் வந்து எதுக்காக அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வராரு அப்படின்னா, எதுவா வந்தார் அப்படின்னா, யாரா வந்தார் அப்படின்னா பிரசிடென்டா தான் வந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃப்ரேம் பண்ணும்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்போ ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா 1946 அப்பதான் ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கான்ஸ்டியூஷன் டிக்ளேர்ட் அடாப்டட் அண்ட் எனாக்டட் பை யாரால அடாப்டட் எனாக்டட் பண்ணோம் அப்படின்றது பீப்புள் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை வந்து அடாப்டட் அண்ட் எனாக்டட் பை பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு ஃபோர்ஸ் எப்போ ஃபோர்ஸ்ல நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 26 ஜனவரி நம்ம குடியரசு தினம் அன்னைக்கு. ஆனால் 1950 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அடாப்டட் பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியால எப்போ அடாப்ட் பண்ண 26 நவம்பர் 1949. ஸோ கேம் இன் டு ஃபோர்ஸ் வந்து 1950, ஆனால் அடாப்ட் பண்ண வருஷம் வந்து நவம்பர் 26 நவம்பர் 1949. கிரேட்டஸ்ட் இம்பாக்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லெஃப்ட் பை இது எப்போ உருவாக்க பண்ணப்பட்டதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலியமா தான் இந்த இம்பாக்ட் கொண்டு வந்து 1935. மோஸ்ட் ஷார்ட் லீவ்டு பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பெரிமெண்ட் இன் இந்தியா எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 அப்பதான் கொண்டு வரப்பட்டது. Which are the following act? British India Strength Viceroy Authority, Executive Council, Substitution Portfolio or Department System, Corporate Functioning இதெல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டதுன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 தான் இதான் கொண்டு வந்தாங்க. என்னென்ன கொண்டு வந்தாங்க? பிரிட்டிஷ் இந்தியா ஸ்ட்ரென்த் வைஸ்ராய் அத்தாரிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், சப்ஸ்டியூஷன் போர்ட்போலியோ, டிபார்ட்மெண்டல் சிஸ்டம், கார்பரேஷன் ஃபங்க்ஷனிங் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. Who presided the inaugural session of Constitutional Assembly அப்படின்னா சச்சிதானந்த் சின்ஹா அவர் தான் வந்து இன்னாகுரல் செஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து தலைமை தாங்கினார், ப்ரிசைட் பண்ணார். ரியல் இன்டென்ஷன் பிரிட்டிஷ் வந்து என்னவாதுன்னா இன்க்ளூட் த பிரின்ஸ்லி ஸ்டேட் ஃபெடரல் யூனியன் ப்ரொபோஸ் இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1935 அதான் வந்து பிரிட்டிஷோட இன்டென்ஷனாக இருந்தது. ஃபைனலி எஃபெக்ட் த கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டேக் ஓவர் ஆஃப் ஆல் பிரின்ஸ்லி ஸ்டேட் பை த பிரிட்டிஷ். ஸோ இதான் வந்து நம்ம வந்து அவங்க பிரிட்டிஷோட நோக்கம். இன்னைக்கு ஒரு 10 கேள்வி பார்த்தோம். 10 கேள்வியும் நம்ம பார்த்துட்டு திரும்ப குவிஸாக எழுதும்போது திரும்ப ரீகால் பண்ணும்போது எல்லாமே நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.